நான் ஒரு பைத்து படிப்பேன். அவ்வளவு பைத்தில்லாஹி உஸ்ஸிஸ ஃபில் அர்தில் முபாரகா தவ்வஃபா ஜமீஉல் அன்பி யா அய்யுல் மலாயிகா லபைக் லபைக் அல்லாஹும்ம லபைக் பாதிரி யா ஹரல் ஆதி ஃபில் உமூரில் காமிலா ஃபூஸ் பிக் தலஃபுலி லபைக் அல்லாஹ் லபைக் أنتم وفد الله دعوة كن إليه مجابا أنتم وفد الله دعوة كن إليه مجابا نرجو الله عز وجل حجا مقبولا زر الله حبيب الله بلغوا سلامنا زر الله حبيب الله بلغوا سلامنا أودلا أوطانكم كمثل الطفل الخالصة أودلا أوطانكم كمثل الطفل الخالصة சொல்லிடுறேன் என்னண்டு அதோட அர்த்தத்தை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். அந்த லால்பட்டியில் ஓதிக்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் அஸ்தன் சொல்லி பெரியவங்க அல்லாஹ் நபர் அல்லாஹ் மரக்கதவு அவங்களோட மண்டரைய அல்லாஹ் வெளிச்சமாக்கட்டும், அல்லாஹ் சூனத்துல உயர்த்த அந்தஸ்தை கொடுக்கட்டும். ஆமீன். சொல்லுவாங்க, என் பேர் பீர் முகமது, பிறப்பா ஹாஜி ஹஜ்ஜிக்கு போறாங்கப்பா, நீ பைத்து படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி பைத்து படிச்சிருவேன், எல்லாம் படிச்சிருவேன். ஆனா கக்கூசில வந்து உட்கார்ந்து அழுகுவேன். சரி, அவங்களுக்கு எல்லாம் காசு பணம் இருக்குது, செல்வ செழிப்பு இருக்குது, அவங்க எல்லாம் போறாங்க. ஏர்போர்ட் கண்ணாடியை முத்தமிட்டேன். இப்படி அவங்க நின்று துவா செஞ்ச ஹாஜிகளை அனுப்பும் போது, ரப்பே இவர்களெல்லாம் வசதி படைத்தவர்கள், இவர்களுக்கு கடமை இருக்கிறது, ஆனால் உன்னுடைய அடிமைகளை நானும் ஒருவன் தான், எனக்கு உரிமை இருக்கிறது. உன்னிடத்தில் கேட்கிறேன், எனக்கு நசீப் வைத்தா அல்லாஹ், எனக்கு நசீப் வைத்தா அல்லாஹ் அப்படின்னு கேட்டேன். இது ஒரு அதுக்கு பின்னாடி அல்லாஹ் வாய்ப்பு. இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, எந்த மக்களுக்கு அல்லாஹ் இந்த நசீபை கொடுத்தானோ இவர்கள் ஒரு பெரும் பாக்கியசாலி. அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, அன்னை ஹாஜராவை, ஹஜ்ரத் இஸ்மாயிலை எப்படி பொருந்திக் கொண்டானோ அதுபோன்று என்னுடைய அடியார்களை நான் பொருந்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த கடமையை நான் கடமையாக ஆக்கினேன். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒண்ணுமில்ல. நிறைய பேர் ஆட்சியை யாரும் தப்போட நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் இப்படி நினைக்கிறோம், வயசானா பாத்துக்கலாம், கொஞ்சம் பையனுக்கு திருமணம் செஞ்ச பிறகு அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பேத்தியை பாத்துக்கலாம், அப்புறம் பேத்திக்கு ஒரு காரியம் பாத்துக்கலாம். இப்படியே தள்ளி தள்ளி தள்ளாடாத வயசு வந்துடும். ஹஜ் எப்ப கடமை தெரியுமா? எப்ப உடல் ஆரோக்கியமும் பொருள் வசதியும் இருக்கிறதோ அப்போதே கடமை. வயதான காலத்தில் கடமை இல்ல. வாலிபத்தில் ஒருவருக்கு 20 வயசுங்க, அப்பவே ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அப்பவே கடமை. நம்ம அந்த தமிழ்நாட்டு பக்கத்துல இப்படி சொல்லி கொடுப்பாங்க மக்தப்ல, 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இது எதுக்கு தெரியுமா? மத்த பிள்ளைங்களுக்கு ஒரு தர்த்தீப் செஞ்சு லைனா சொல்லி கொடுக்க முடியுது. இதுல 5வது இருக்கிறதுனால கடமையில 5வது அல்ல, கடமையில எப்ப காசு பணம் பொருள் வசதியும் உடல் வசதியும் வந்துட்டதோ அப்போது கடமை. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எப்படியோ ஒரு வழி அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து இப்ப கூப்பிட்டாங்க. இப்போ அந்த குட்டி குடும்பம் செஞ்ச அந்த தியாகத்தை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் எப்படி அந்த குடும்பத்தை கபூல் செஞ்சானோ, எதுக்காக கபூல் செஞ்சான்? அத்தனையும் சோதனை, பூரா சோதனையிலும் எல்லா விதமான சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் இன்றைக்கு வரை கியாமத் வரை நடைமுறையில் இருக்கும். நம்மளே சாதாரணமா ஒரு பார்லிமெண்டா இருக்கட்டும், அல்லது சட்டமன்றமா இருக்கட்டும், அல்லது ஒரு பஞ்சாயத்து, என்ன சொல்றது, பஞ்சாயத்துல உண்டான நகராட்சி மன்றமா இருக்கட்டும், இதுல எல்லாம் ஒரு சட்டம் நல்லதா இருந்துச்சுன்னா அது அப்படியே ஜாரியாகும், அது அப்படியே நடைமுறையில் இருக்கும். ஏதாவது ஆதாரம் வந்து தள்ளி விட்டுருவாங்க, இது வேலைக்காகாது, இது வேலைக்காது, அது குடிநீர் திட்டம் எப்பவும் இருக்கணும், அது இருக்கட்டும், அது நல்ல திட்டம் இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் எப்படி செய்வான்? அல்லாஹ் எப்படி செய்வான்? எது நலவாக இருக்குமோ அதை நடைமுறைப்படுத்துவான், எது தவறாக இருக்குமோ அதை முதலில் மன்னிப்பான், இல்லாவிட்டால் தண்டிப்பான்.
மன்னிப்பான், தவறு செய்யறான் மன்னிப்பான். தடி திமிரோடு எனக்கு முடியும், எனக்கு தெரியும், என்னால் முடியும், என்னோடது, நான் நான் என்று சொன்னால் ரப்புடைய சொல்லி நாம் குறுக்கிடுகிறோம். ரப்புடைய அந்த சிபத்தில் அவன் தன்மையில் நாம் குறுக்கிடுகிறோம். அல்லாஹ் இப்போது என்ன செய்வான்? நான் என்று சொன்னால் தண்டிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக நம் அனைவர்களையும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கு சொந்தக்காரராக நம்மை ஆக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அல்லாஹ் கபூல் செய்தானோ அதுபோன்று நாம் இப்பொழுது செய்ய வந்த இந்த ஹஜ் இப்போ மினாவுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய சொல்லணும். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் சொல்றேன். குர்பானி கொடுக்க வந்தப்ப என்ன நடந்துச்சு, குர்பானி ஏன் கொடுக்கிற மாதிரி சூழல், என்ன நிலைமை அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் சொல்லுவோம். இப்போ நம்ம நாளைக்கு செய்ய வேண்டிய அமல் ஆஜி அப்படியே யாருக்கும் தூக்கம் வந்துச்சுன்னா நான் சப்தமே, என் சத்தம் சும்மாவே சவுண்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு தூக்கம் வரதா என்னங்கிறது எனக்கு தெரியல. இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது நாளை நாள் இருக்குது, அது எந்த நாள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் படையோடு லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நின்று, அலா மக்களே, அலா ஹல் பல்லகத ரிசாலா வஅதைதல் அமானா வனஸஹதல் உம்மா வஜாஹத ஃபீ சபீல் என்று சஹாபாக்களை, லட்ச நபர்களை நின்று கொண்டு இப்படி கேட்டார்கள். இது என்ன மாதம் தெரியுமா? அல்லாஹ் வ ரசூலு. சஹாபாக்களுக்கு தெரியும், ஆனால் பெருமானாருடைய வாயிலிருந்து வரட்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். என்ன மாதம் தெரியுமா? அல்லாஹ் வ ரசூலு என்று சொன்னோனே துல்ஹஜ் என்று பெருமானாரே சொன்னார்கள். என்ன நாள் தெரியுமா? அல்லாஹ் வ ரசூலு. அரபாவுடைய நாள். என்ன இடம் தெரியுமா? அரபாவுடைய மைதானம். இப்பொழுது சொல்கிறார்கள், மக்களே, நான் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், நான் உங்களிடத்தில் ஹல் பல்லகத ரிசாலா, என்னுடைய தூதத்துவத்தை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டேனா? ஆம் யா ரசூலல்லாஹ். வஅதைதல் அமானா, அமானிதத்தை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேனா? ஹல் பல்லகத ரிசாலா வஅதைதல் அமானா வனஸஹதல் உம்மா, என்னுடைய சமுதாயத்தை நான் சீர்திருத்தம் செய்து விட்டேனா என்றெல்லாம் கேட்டபோது சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். ரப்பே, நீயும் சாட்சிதான். அந்த மக்களுக்கு சொன்னார்கள், அன்பிற்குரியவர்களே, அன்பிற்குரிய தோழர்களே, வந்தவர்கள் வராதவர்கள் இடத்தில் சொல்லுங்கள் இந்த இடத்தை பற்றி என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்திலும் கூட பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வத்தகுன் நிசா, பெண் மக்களின் மீதும் பயந்து கொள்ளுங்கள். ரெண்டு அர்த்தம் இருக்கு. பெண் மக்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று பயம். இரண்டாவது, பெண் மக்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த புனிதமிக்க மைதானத்திற்கு நாளை காலை நாம் இப்ப பஸ் நைட்டே கிடைச்சிரும். நாளைன்னு சொல்றது அரபாவை பத்தி சொல்றேன், ஆச்சுங்களா? அதனால நீங்க நாளைக்கு பஸ் வருமோ அப்படிலாம் நினைச்சிட வேணாம். பஸ் எப்ப சொல்றாங்களோ அப்போ வந்துரும், நம்ம ரெடியா இருப்போம். பஸ் வந்தோடனே ஏறி போயிருவோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் கேட்ட போது சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டு, நான் அடுத்த வருடம் வருவேனா என்பது எனக்கு தெரியாது. எனவே தோழர்களே, நீங்கள் என்னிடத்தில் கேட்டவர்களை விட கேட்காதவர்கள் சற்று விளக்கமுள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, கூறிய அறிவுடையவர்களாக இருக்கக்கூடும். எனவே அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜை செய்தார்கள். நாமும் இப்போது அந்த ஹஜ்ஜை செய்கிறோம். இப்போது பாருங்கள், நான் பைத்து படித்தேனே, அந்த பைத்தினுடைய இருப்பார்கள். அவ்வளவு பைத்தில்லாஹி ஃபில் அர்தில் முபாரக்கா, முதலாக இந்த பூமியில் பரக்கத் பொருந்திய இல்லமாக அல்லாஹ் தன் பைத்துல்லாஹி கஅபத்துல்லாஹி ஆக்கினான். உஸ்ஸிஸ ஃபில் அர்தில் முபாரக்கா, இதற்கு
பரக்கத் பொருந்திய அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. அதை தவாப் செய்தார்கள். ஜமீயுல் அன்பியாய் வல் மலாயிகா, வானவர்களும் நபிமார்களும் தவாப் செய்திருக்கிறார்கள். அதனால பாதிர் யா அகானல் ஹாஜ், என் அன்பு சகோதரரே, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். அதனுடைய பரிபூரணமான அமல்களை, காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அன்து வஃபதுல்லா, நீங்கள் அல்லாஹ்வின் சிப்பாய்கள், ராணுவ சிப்பாய்கள். அன்து வஃபது தாவா குமிலை முஜாபா, நீங்க அழைத்தால் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்லுவான். நீங்கள் அழைத்தால் அல்லாஹ் பதில் சொல்லுவான். நான் சொன்ன ஹதீஸ் இதுதான். அல்-ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃபதுல்லாஹ், அல்லாஹ்வின் பட்டாளங்கள். ஃபைன்தாவும், நீங்கள் அழைத்தால் ஃபஅஜாபும், அவன் பதில் சொல்லுவான். யாருக்காக வேண்டியது? பிறருக்காண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தெரிந்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமிக்குத்தான் நாம் செல்லுகிறோம். அன்பிற்குரியவர்களே, பெரும்பாவி யார் தெரியுமா? நிறைய பெரும்பாவி யார் தெரியுமா? பெரும்பாவி அரபாவில் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு என் ரப்ப பத்தி, என் ரப்பல் ஆலமீனை பத்தி சந்தேகப்படுறான். யா அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? நான் பெரும்பாவியாச்ச, நான் அநியாயக்காரனாச்ச, நான் அக்கிரமக்காரனாச்ச அப்படின்னு நினைக்கிறான். அல்லாஹ் இன்னும் சந்தேகப்படுறான். ஆனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அத்தாயிபு அலல் ஹபீப், பெரும்பாவியை அல்லாஹ் விரும்புகிறான். எந்த பெரும்பாவி? பாவத்தை செய்தான், தன்னை உருக்கிக் கொள்கிறான். ரப்பே, செய்து விட்டேன் அல்லாஹ், அநியாயம் செய்து விட்டேன் அல்லாஹ், அக்கிரமம் செய்து விட்டேன் அல்லாஹ், நல்லவரை போல நடித்து நிற்கிறேன் அல்லாஹ், பிறருடைய பொருளை அபகரிக்கிறேன் அல்லாஹ், நீதத்தை போல பேசுகிறேன் அல்லாஹ், அநீதமாக நடக்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு உருகுனான்டா. என் ரப்பல் ஆலமீன் வானவர்கள்ட்ட பார்த்து சொல்றான், வானவர்கள்ட்ட பார்த்து சொல்றான், என்னுடைய அடியார்களை பார்த்தியா? பரட்ட தலையோடு, அழுக்கு துணியோடு அவன் சுகத்தை அனுபவித்தவன் இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு குப்பைக்கு மேல் படுத்திருக்கிறான். வீட்டுல எப்படி படுத்திருப்போம்? நம்ம பெட்ரூம் எப்படி இருக்கும்? பெட்ரூம் கூட அடுத்த நபர் கூட உள்ள அனுமதிக்க மாட்டோம். இப்ப நம்ம படுக்கிற இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் இதெல்லாம் செய்யற மத்தியில எதுக்கு தெரியுதா? அன்பிற்குரியவர்களை கவனிச்சுக்கோங்க. நம்முடைய மண்டையில் இருக்கிற கனத்தை, நான்கிற அகந்தைய அழிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த செயல்பாடுகளை செய்கிறான், இந்த நடைமுறை செய்கிறான். எனவே நான் அல்லாஹ்வின் அடிமை, என் ரப்பை பயப்படுகிறேன், என் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், என் ரப்பல் ஆலமீன் என்னை மன்னிக்காமல் விடமாட்டான், என்னை அன்று பிறந்த பாலகனாக ஆக்கித்தான் ஊருக்கு அனுப்புவான் என்ற எண்ணத்தோடு எல்லாருக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, பசியுடைய நேரம், அதனால சுருக்கமா சொல்றேன். நாளை நாளை வீண்படுத்தி விடாதீர்கள், வீண்படுத்தி விடாதீர்கள். சந்தர்ப்பம் என்பது எப்போதாவது கிடைக்கும், எப்போது கிடைக்காது, எப்போதாவது கிடைக்கும். கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கணும். இந்த செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 3 சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால உட்கார்ந்திருந்தாங்க. உட்கார்ந்திருந்தப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே, இப்பொழுது துஆவுடைய நேரம், ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம், துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நீங்க துஆ செஞ்சீங்கன்னா கபூல் ஆகும். ஆனா ஒரே ஒரு விதிமுறை, 1 நிமிஷம் மட்டும்தான். ஒரு நபருக்கு 1 நிமிஷம். அப்ப 3 பேர் இருக்கீங்க, 3 நிமிஷம். அப்போ முதல் சஹாபி சொன்னாங்க, தோழரே நீங்க துஆ செய்யுங்க. அவர் நிறைய துஆ செஞ்சாரு. யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாய, பெற்றோர் பாவம் மன்னிப்பாய, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாய, குறைய மன்னிப்பாய, குற்றத்தை மன்னிப்பாய, செல்வ செழிப்பை தருவாய, சிறப்பான வாழ்க்கை தருவாய, என்னென்னமோ கேட்டாங்க. 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிப்பாட்டார். அடுத்த நபர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவரு, யா அல்லாஹ் எனக்கு வியாபாரத்தை பறக்கச் செய்வாய, விவசாயத்தை பறக்கச் செய்வாய, கொடுக்கல் வாங்கல் பறக்கச் செய்வாய, செல்வ செழிப்பை தருவாய, சிறப்பான வாழ்க்கை கேட்டாரு. அதையும் முடிச்சு. 3வது ஒரு நபர், ஒரு குள்ளமான சஹாபி, அவரை சொன்னாங்க, தோழரை துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவர் பாருங்க சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தினார். ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்தத்தை அடிச்சு அடிக்கிறார். எப்படி கேட்கிறாரு? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக சாஹிபாய, யா அல்லாஹ் இந்த 2 சகோதரர்களும் எதை கேட்டார்களோ அதை அனைத்தையும் தந்திடுவாயாக. யா அல்லாஹ் நீ
எதை நலமாக வைத்திருக்கிறாயோ அதை அனைத்தையும் தருவாயாக. நீ எதை தீங்காக வைத்திருக்கிறாயோ அதை அனைத்து விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உனது ஹபீப் எதை நலமாக சொன்னார்களோ அதை அத்தனையும் தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எந்த பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அதை அனைத்து விட்டும் பாதுகாப்பாயாக. ஒரு நிமிஷம் ஆச்சு, துஆ கபூல் ஆயிடுச்சு, நிப்பாட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜபத் லஹுல் ஜன்னா, இவர் சொர்க்கவாசி, இவரு சொர்க்கவாசி அப்படின்னாங்க. இப்போ சந்தர்ப்பம் என்பது எப்போதாவது கிடைக்கும். கிடைத்த சந்தர்ப்பத்தை வீணடிக்காமல், பாழ்படுத்தி விடாமல், அநியாயமாக்கி விடாமல் நாம் அல்லாஹ்விடத்தில், நான் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, கண்ணீர் மல்க ஆறு பெருக்கெடுத்து ஓடுன மாதிரி நம்முடைய கண்களில் இருந்து கரைய வேண்டும். என் ரப்பிடத்தில் நான் கேட்டதை அவன் நிறைவேற்றாதவரை அரபா மைதானத்திலிருந்து நான் புறப்பட மாட்டேன். அல்லாஹ்வே இந்த ஹஜ்ஜை, எங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை தருவாயாக. நான் இப்ப கூட என் சகோதரர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் அதை சொன்ன பதிலே சொல்லிட்டேன், என் நிலைமை அழுத, ஏர்போர்ட் கண்ணாடி முத்தமிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுத. அப்புறம் அல்லாஹ் பாக்கியத்தை தந்தா வந்தோம். அதாவது வந்து இந்த வருஷம் வரை வந்துகிட்டு இருக்கோம், 2005 இருந்து இதுவரை வர்றோம். இப்போ வந்து நான் என்னுடைய கவலை என் சகோதரர்கிட்ட சொன்ன, எனக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு என்னுடைய ஹஜ்ஜி அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொன்னப்போ, என்னுடைய நண்பர், அவர் ஒரு பெரிய ஆளு, அவர் சொன்னாரு, எப்பா நீ அப்படிலாம் கவலைப்படாத, அல்லாஹ் அவன் ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டதுனால உன்னை ஒவ்வொரு வருஷமும் கூப்பிடுறான், இல்லாத கூப்பிடுவானா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நான் என்ன விரும்புறேன்னா, எனக்கு ஒரு அத்தாட்சி வேண்டும். என் ரப்ப என்னை ஏற்றுக்கொண்டான். அலாமத்துல் ஹஜ்ஜி மக்பூலத்துல் கைரு மின் கப்லிஹா. அதாவது சுய பரிசோதனை எல்லாத்துக்கும் இருக்குது. சுய பரிசோதனை, சுகர் அப்படியே குத்தி இவரே பாத்துக்கிறாரு, பிரஷரை கட்டி இவரே பாத்துக்கிறாரு, எல்லா இதுக்கும் இவரை சுய பரிசோதனை செய்ய. இதே மாதிரி நம்முடைய அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா, ஒப்புக்கொள்ளப்படவில்லையா என்பதை சுய பரிசோதனை செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த சுய பரிசோதனை பற்றியும் அடுத்த முறை ஹஜ்ஜுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை செய்யக்கூடிய நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. ஆமீன். ஹஜ் ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அல்லாஹ் ரப்பல், நம்ம வந்ததே இந்த ஒரே ஒரு இதுக்காக, நாளை பொழுதுக்காண்டி. அல் ஹஜ்ஜு அல் அரபா, ஹஜ்ஜினாலே அரபா தான். அதனால அரபா பெருவழியில நம்ம எவ்வளவு உருகி கேட்க முடியுமோ. ஒரு ஹதீஸ் இப்படி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாளைக்கு மஹ்ஷர் பெருவழியும் இதே அரபா மைதானம் தான், இதே அரபா தான் மஹ்ஷர் பெருவழி. எனவே மஹ்ஷர் பெருவழியில் நிற்க போகிறோம். நாம் மஹ்ஷரில் கேட்க முடியாது, இப்பொழுது மண்ணுலகில் கேட்க முடியும். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னித்திடு, யா அல்லாஹ் நான் பாவி, நான் அநியாயக்கார, நம்ம செஞ்ச தப்ப பூரா ரப்புட சொல்லலாம். கூட்ட துவா செய்வோம். ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட்ட துவா செஞ்சா ஒரு பொதுப்படையான உங்களை பத்தி தெரியும். எல்லாம் இவங்க கூட காபியத்தை கொடு, உள்ளத்துக்கு நிம்மதியை கொடு, மன வலிமையை கொடு, குடும்பத்துல சந்தோஷத்தை கொடு, மனைவி மக்களுக்கு மத்தியில உண்டான ஒற்றுமையை கொடு, எல்லாம் இது மாதிரி கேட்கலாம். ஆனா சில விஷயம் இருக்குதுங்க, வெளியவே சொல்ல முடியாது. வெளியே சொன்னா காரி துப்பிடுவாங்க. அவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருப்போம், நம்ம நப்சுக்கு தெரியும். ஆனா வெளியே சொல்ல முடியாது. ஆனா வெளியே வெள்ளையும் தெரியுமா, கலர் சட்டை, காக்கி, கலர் வெட்டி, ஒயிட் அண்ட் ஒயிட், டிப் டாப், கோட்டு சுட்டு, தாடி தலப்பா எல்லாம் இருக்கும். ஆனா உள்ள செத்து போயிருக்கும். உள்ள சொத்து போயிருக்கும். சொத்து கரும்புள்ளி பட்டு மொத்த எதையும் எரிபட்டு இருக்கும். இதை இப்ப அப்படி சொல்லணும். அல்லாஹ் அன்னைக்கு உனக்கு தெரியாம நான் அநியாயம் செஞ்ச ரப்பே, உனக்கு தெரியாம தெரியாம பெருமா, நீனும் பார்க்கல நினைச்சுட்டே செஞ்ச, ஆனா நீ பார்த்துட்ட. இது மாதிரி நிறைய அக்கிரமம் எனக்கு இருக்குது ரப்பே, நான் செஞ்ச பெரும்பாவம் இருக்குது ரப்பே, மன்னிச்சுட்டு அல்லாஹ். நிறைய பேர் இப்படி துவா செய்யலாம், எனக்கு அதைத்தான் அல்ல இதைத்தான் அல்லான்னு சொல்லி அப்படிலாம் கேட்க வேண்டியதில்லை. முதல்ல செஞ்ச தப்புக்கு பரிகாரம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சொல்ல மீறினதுக்காண்டி சொன்னாங்க, ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் எங்களுடைய நப்சுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம் ரப்பே, எங்களை மன்னித்திடு அல்லாஹ். நீ மன்னிக்காவிட்டால், நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நாசமாக போயிடுவோம். இப்ப அல்லாஹ் இதை சொன்னோடனே இறங்கிட்டாங்க.
300 வருஷம் தௌபா எடுத்தாங்க. 300 வருஷம் 300 வருஷம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படிலாம் கிடையாது. 300 வருஷம் தௌபாவுடைய இருந்தாங்க. கிடைக்கல. எப்ப இந்த வார்த்தையை சொன்னாரோ, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நாங்க அநியாயக்காரங்கள, எங்க நஃப்ஸுக்கு நாங்க தீங்கு செஞ்சிட்டோம், மன்னிச்சிரு, நீ மன்னிக்கலடா நாங்க வீணா போயிருவோம், நீ இறக்கப்படாதடா நாங்க வீணா போயிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் இத அரபாவுல சொன்னாங்க. இப்ப நம்மளும் அப்படி கேட்டோம்னா அந்த மன்னிப்பு நமக்கும் கிடைக்கும். எனவே நாளை தினத்தை பயனுள்ள நாளாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களை கழித்திருப்போம். ஆனால் நாளை தினம் இருக்கிறதே நம்முடைய ஆயுளில் மிக முக்கியமான நாள். என் வாழ்க்கை புரட்டி போட்ட நாள், என் வாழ்க்கையினுடைய திருப்பத்தை ஏற்படுத்திய நாள், என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திய நாள், என்னுடைய உயர்வை உயர்த்திய நாள் என்ற எண்ணம் நாளைக்கு நமக்கு வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளையில நம்ம எல்லாரும் எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ, என்னென்ன அமல் செய்ய முடியுமோ அத்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சுட்டு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, யாருடைய உள்ளத்தை உடைச்சு பேசிடாதீங்க. இஹ்ராமுடைய காலத்துல யாரையும் திட்டிராதீங்க, கோபப்பட்டுறாதீங்க, சங்கடப்பட்டுறாதீங்க, சஞ்சலப்பட்டுறாதீங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காண்டி அவரை சிரமப்படுத்திட்டாரு, காலில் மிதிச்சிட்டாரு, கண்ணு தெரியலையா, உடையிலையா இருக்குது, அப்படியா இப்படியா எதுவும் பேசுறாதீங்க, எதுவும் அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் சரி பரவாயில்ல தெரியாம பட்டுருச்சு ரைட் போகட்டும் அவ்வளவுதான். இப்போ எல்லா துஆவும் அரபாவுல கபூல் ஆச்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்களா, அத்தனை கபூல் ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு துஆ மட்டும் கபூல் ஆகல. யார் செஞ்சு, யாருக்கு துஆ செஞ்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீபுல்லாஹ் அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆவை அல்லாஹ் ஏத்துக்கறாங்க. எல்லாத்தையும் கபூல் செஞ்சா, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டான். நபியே உங்க விருப்பப்படி என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, என்ன கேக்குறீங்களோ கொடுக்கறேன். ஆனா ஒண்ணே கொடுக்கல, மன்னிக்கல. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கொஞ்சம் மனசுல சஞ்சலம், என்னுடைய உம்மத்துல இப்படி ஒண்ணு நடந்துருச்சு ரப்பே அப்படிங்கிற ஒரு சஞ்சலம். என்ன தெரியுமா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்தானே அந்த அநியாயத்தை அல்லாஹ்விடத்தில் மன்னிக்க சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்கவில்லை, அல்லாஹ் மன்னிக்கல. மன்னிக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வெதுப்பிட்டாங்க, மனசு ரொம்ப கவலை. நேரம் ஆயிடுச்சு, அரபா வேலை முடிஞ்சிருச்சு, முஸ்தலிஃபாவுக்கு புறப்படணும். முஸ்தலிஃபாவுக்கு வந்தாங்க. முஸ்தலிஃபால வந்து கேட்டாங்க, யா அல்லாஹ் ரப்பே, நீ அர்ஹமுர் ராஹிமீன், நீ அக்ரமுல் அக்ரமீன், நீ அவ்வலுல் அவ்வலீன், நீ ஆகிருல் ஆகிரீன், உனக்கு இருக்கிற சிபத்து, உனக்கு இருக்கிற தன்மை ரப்பே, அவனுடைய அநியாயம் பெரிதா உன் அருள் பெரிதா ரப்பே? அவன் செய்த அநியாயம் பெரிதா அல்லது உன் அருள் பெரிதா? உன் அருள் பெரிதாக நான் கருதுகிறேன். எனவே எவன் அநியாயம் செய்தானோ அவனை மன்னித்து விடு, எவன் அநியாயம் செய்யப்பட்டானோ அவனுக்கு உன் புறத்திலிருந்து நீ பறக்கச் செய்திடு, நீ நன்மைகளை வழங்கிடு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இப்போ இப்லீஸ் இருக்கான் பாருங்க, முஸ்தலிஃபால இருந்து தன்னுடைய கரத்தால மண்ணை அள்ளி தலையில கொட்டி இப்படி சொல்றான், முஹம்மது ரசூலே, நான் இவர்களை வழியடிப்பதற்கு எத்தனை கஷ்டப்பட்டேன், நான் பல நாட்களாக முயற்சித்து அநியாயம் செய்து வைத்தேன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு துஆவை செய்து அத்தனை மாற்றி விட்டீர்களே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, யா லைத்தனி செய்த கதறா எங்க முஸ்தலிஃபாவுல. அதனாலதான் அவனுக்கு அங்க கல்லு பறக்குறான். அது புரிஞ்சா, எங்க கதர்னானோ அந்த இடத்துல கல்ல பொறுக்கி நாளைக்கு பாத்துக்கிறவனே அப்படிங்கிற எண்ணத்தோட வரும். அதனால அன்பிற்குரியவர்களே, நமக்கு யாரும் அநீதி செய்திருந்தாலும் அவனுக்கு துஆ செய்ய, இப்படி செய்ய, யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிடலாம், அவர் இன்னும் இனிமேலே யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாதல்லா, நீ அதற்கு பகரமா நன்மையை தந்துடல்லா, நான் அவரை மன்னிச்சுட்டு ரப்பே அப்படின்னு துஆ செஞ்சீங்கண்டா, நம்ம பிறருக்காக துஆ செஞ்சோம்டா அல்லாஹ் நமக்காக வேண்டி ஒரு மலக்கை ஏற்படுத்தி இப்படி சொல்கிறார். அந்த மலக்கு செய்கிறார், வலக்க மிஸ்லுக்க, இது மாதிரியே உனக்கு
அல்லாஹ் அருள் செய்யட்டும், நீ அவருக்கு எப்படி துவா செஞ்ச அது மாதிரி அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும் அப்படின்னு அந்த மலக்கு துவா செய்யறாரு. எனவே அன்பிற்குரியவர்களே நாளைய தினத்தை நாம் மிக அற்புதமாக பயன்படுத்தி எல்லா விதமான சூழலையும் ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய அமல்களை மனநிறைவோடு செய்து என் ரப்புடைய திருப்தியோடு நாம் அரபாவில் இருந்து திரும்பி முஸ்தலிஃபா வந்து முஸ்தலிஃபாவில் அமல்களை முடித்துவிட்டு கல்லை பொறுக்கிக் கொண்டு வந்து மீண்டும் மினா வந்திடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அமல்களை நல்ல விதமாக முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக, மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.